நான் திமுக சொல்றேன், சமூக நீதிக்கு எதிரான ஒரு கட்சின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றோம். 5 ஆண்டுகள் நீங்கள் ஆட்சியிலேயே இருக்கும் பொழுது அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கான எந்த விதமா செவி சாய்க்கல. அன்புமணி அவர்கள் இப்போ ஒரு கூட்டத்தை போட்டார். அந்த கூட்டத்துக்கு எல்லா கட்சியும் அழைப்பு கொடுத்து, இது பொதுவான பிரச்சனை, எல்லா கட்சியும் வாங்க, எல்லா ஜாதி அமைப்பும் வாங்க, வந்து உங்களோட கருத்தை சொல்லி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லுவோம் புதுசாக வந்திருக்கிற கவர்மெண்ட் கிட்டன்னு சொல்றாரு. இதை திமுக ஒத்துக்கொள்ளுகிறது. அப்ப நீங்க எங்க நிக்கிறீங்க? உங்களுக்கு இந்த அறிவு இப்ப ஏன் வந்துச்சுன்னு தோத்த பிறகு. அதனால சென்னை ஃபுல்லா காலியான தமிழ்நாட்டில் ஜாதி அரசியல் மட்டும்தான் கை கொடுத்துருக்கு. நீங்க பத்திரிகையில வேணா பெரிய சமூக நீதி பேசலாம், அதெல்லாம் உடைஞ்சிருச்சு. அதெல்லாம் இப்ப புதிய வரலாறு வந்துருச்சு. 2026ல அதெல்லாம் வந்துருச்சு. சாதி மதத்தையும் தூரமா ஒதுக்கி வச்சிருங்க, அதுதான் எல்லாருக்குமே நல்லது. 2026லயும் வரலன்றாங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்ட யூஸ் பண்ணுங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் புதிய உழைப்பாளர் கட்சியை சேர்ந்த திருவாரூர் காந்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் ஒரு வரலாற்று நிகழ்வு நடந்திருக்கு. புதிதாக அரசாங்கம் வந்திருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் திமுக கூட்டணியில் கடந்த 2026 தேர்தலில் வந்து அலைன்ஸ் வந்து இருந்தீங்க. முன்னாடி இருந்த எம்பி தேர்தலில் இருந்தோம். இப்போது நீங்கள் ஒரு புதிய வரலாறு படைக்க போகிறீங்க போல இருக்கே. ஆல்ரெடி பாஜகவில் நீங்கள் பயணிச்சிங்க, திமுக அலைன்ஸுக்கு ஆதரவு கொடுத்தீங்க, திரும்ப பாஜகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்ன வரலாறு நீங்கள் எழுத போகிறீங்க? சென்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுக ஆதரவு கொடுத்து 40 தொகுதியிலும் பாண்டிச்சேரி உள்பட வெற்றி வாய்ப்புக்கு கடுமையாக பணியாற்றினோம். இந்த கட்சியை வந்து ஒரு சமூக நீதி வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒரு வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்த அமைப்பு வைத்திருந்தாலும் மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களை வைத்து எங்களுடைய கட்சியினுடைய கொடியையும் கட்சியையும் துவக்கி வைக்கின்ற அந்த நிகழ்வை நடத்தி காமிச்சு ஒரு சமூக நீதியை உருவாக்குகின்ற ஒரு நல்ல விஷயத்தை கையில் எடுத்தோம். தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணியில் இருந்த அனைத்து கட்சிகளும் என்ன நிலைப்பாட்டை எடுத்தார்கள் என்பது தெரியும். அதேமாரி நான் உங்கள் ஐபிசிலே சொல்லியிருக்கிறேன், அவர்கள் வன்னியர் அல்லாத ஒரு விஷயத்தை கையில் எடுத்து தேர்தல் பிரச்சாரமாக திமுக கையாள நினைக்கிறது. அதனால் அது ஒரு பின்னடைவை அவர்களுக்கு ஏற்படுத்தும் என்று நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். டிவிக்கு வந்து 90லேருந்து 100 தொகுதி வரைக்கும் ஜெயிச்சு மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் தேர்தலுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கு பிறகு அதிமுகன்ற ஒரு பேர் இயக்கத்துக்கு பெரிய பாதிப்பு வருன்றதையும் சொல்கிறேன். ஆனால் ஒரு 40 ஆண்டுகள் அனுபவம் உள்ள நாங்கள் எந்தெந்த தேர்தலில் நீங்கள் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய படையாச்சார் பேரவை கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் வரலாறில் பார்த்தீங்கன்னா நாங்கள் யாரோட இருந்திருக்கிறோமோ அந்த கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. அப்போ நாங்கள் சில விஷயங்களில் கையில் எடுத்து தேர்தல் பிரச்சாரம் செய்வோம், சில வியூகங்களை அந்த தலைவர்களிடம் சொல்லுவோம். இந்த முறை நீங்கள் சொல்லலையோ? இந்த முறை சொன்னதை செவிசாய்க்கவில்லை திமுக. இந்த மிகப்பெரிய வட மாவட்டங்களில் அவர்களுக்கு மிகப்பெரிய தோல்விக்கு நாங்கள் சொன்னதை அவர்கள் ஒரு சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் அவர்கள் கட்சி நடத்தினார்கள். திமுகவை சில பிஏக்கள் கட்சி நடத்தினார்கள். அன்றைக்கு இருந்த ஸ்டாலின் அவர்களுடைய பிஏக்கள் கட்சி நடத்தினார்கள். அப்புறம் அவர்கள் கட்சி நடத்தினா அந்த கட்சி என்ன நிலைமையில் கொண்டு போய் நிற்கும்ன்றதை பாருங்க. என்னென்ன மாவட்டங்கள் நீங்கள் குறிப்பிட்டே சொன்னீங்க, அதை வந்து இவங்க கண்டுக்காமல் போயிட்டாங்க. அதனால தான் இந்த தோல்விக்கே காரணம். இங்கே ஐபிசிலே சொல்லியிருக்கேன், 120 தொகுதிகளை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி வன்னியர்களிடம் இருக்கிறது தமிழ்நாட்டில் 234ன்னு சொல்லியிருக்கேன். நம்ம சென்ற முறையே பேசியிருக்கோம். அந்த 120 தொகுதி வட மாவட்டங்களிலும் இவர்கள் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, 2 தேர்தலில் இவர்கள் வன்னியர்களுக்கு எதிரான நடவடிக்கையில் இறங்கி வெற்றி பெற்றார்கள். எந்தெந்த தேர்தல்னா, இப்பொழுது நடக்கின்ற தேர்தலுக்கு முன்பாக நடந்த பாராளுமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் வன்னியர் அல்லாத ஒரு விஷயத்தை கையில் எடுத்து வெற்றி பெற்றார்கள். அடுத்தது அவர்கள் முதலமைச்சராக வரும்பொழுது அதே மாதிரி வன்னியர் அல்லாத ஒரு விஷயத்தை கையில் எடுத்து வெற்றி பெற்றார்கள். வன்னியர் அல்லாதர்னா எப்படின்னா, வன்னியர்களுக்கான சில இதை செய்யறதில்ல, 10% கேட்டால் தர்றதில்ல, தரேன்னு சொல்கிறது, சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறது, அதெல்லாம் நாங்கள் வரவேற்றோம் அவங்கள. திமுகவை சட்டமன்றத்தில் சரி 10% அதிமுக கொண்டுட்டு வந்தது, இவங்க வந்து தீர்மானம் போட்டு அதுக்கு ஒப்புதல் கொடுக்குறாங்களேன்னு நினச்சோம். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு சொன்ன பிறகும் சில தரவுகளில் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லும் போதும் 5 ஆண்டுகளும் கொடுக்காம கொண்டு வராங்க. நான் திமுக சொல்கிறேன், சமூக நீதிக்கு எதிரான ஒரு கட்சின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி திமுக கூட்டணியில் அன்றைக்கு இருந்த விடுதலை சிறுத்தைகளே கோரிக்கை வைக்கிறாங்களா? கூட்டணியில் இருந்துக்கிட்டே அவங்க கூட்டணியிலும் இருக்காங்க, திமுகவில் கோரிக்கையும் வைக்கிறாங்க. அதே சமயத்தில்
5 ஆண்டுகள் நீங்கள் ஆட்சியிலேயே இருக்கும் பொழுது அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கான எந்த விதமாக செவி சாய்க்கலை நீங்கள். ஆனால் அன்புமணி அவர்கள் இப்போ ஒரு கூட்டத்தை போட்டார், இப்போ பார்த்துருப்பீங்க. அந்த கூட்டத்துக்கு எல்லா கட்சியும் அழைப்பு கொடுத்துருக்கோம். இது பொதுவான பிரச்சனை, எல்லா கட்சியும் வாங்க, எல்லா ஜாதி அமைப்பும் வாங்க, வந்து உங்களோட கருத்தை சொல்லி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லுவோம் கவர்மெண்ட்டை, புதுசாக வந்திருக்கிற கவர்மெண்ட்டுக்கிட்டன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு தான் அந்த 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 அறிவே இல்லையே, சமூக நீதிக்கான அறிவு, அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்புக்கான அறிவே உங்களுக்கு தான் இல்லைல்ல 5 வருஷமா. அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? ஒன்றும் புறக்கணிச்சிருக்கணும், இல்லை அதுக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்லியிருக்கணும். அப்போ அதானே உங்களோட நிலைப்பாடு. உங்கள் நிலைப்பாடு ஆட்சியில் இருக்கும்போது அந்த நிலைப்பாடுனா, ஆட்சியில் இல்லாத போது அந்த நிலைப்பாடில் தான் நீங்கள் இருக்கணும். அப்போ என்ன செய்கிறீங்க? லெட்டர் அனுப்புகிறீங்க. என்ன அனுப்புகிறீங்க? இதை திமுக ஒத்துக்கொள்ளுகிறது. அப்போ நீங்கள் எங்கே நிற்கிறீங்க? உங்களுக்கு இந்த அறிவு இப்போ ஏன் வந்துச்சுன்னா தோத்த பிறகு, நீங்கள் ஆட்சியில் இருக்கும் போது இல்லாத அறிவு நீங்கள் தோத்த பிறகு இந்த அறிவு எப்படி வந்துச்சுன்னு கேட்குறேன். அப்போ சமூக நீதிக்கு எதிராக ஒரு முடிவு எடுத்தீங்க நீங்கள். அதனால தான் சென்னை ஃபுல்லாக காலியானீங்க, படித்தவர் மகத்திலையும் காலியானீங்க. இங்கேருந்து ஆரம்பித்து வன்னியர்களுடைய ஆதிக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டியிலேருந்து இந்த பக்கம் சேலம் வரைக்கும், இந்த பக்கம் வேதாரண்யம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடர்ந்த வன்னியர்களுடைய வாக்கு வங்கி இருக்கிற ஒரு மிகப்பெரிய 120 தொகுதின்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் அதற்கான முடிவு எடுக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த 10% வந்து நீங்கள் தராமே எம்பி தேர்தல் நடந்துச்சு பாருங்கள், எம்பி தேர்தலில் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. அப்போ என்ன கணக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்கள்ட்ட, பிஏக்களும் திமுக ஆட்சியை நடத்தினது ஒரு 2 ஐஏஎஸ் ஆஃபீஸர், அந்த அவர்கிட்ட இருக்கிற பிஏ, இது எப்படி உருப்படும்? ஏதாவது தரவு தெரியுமான்னு கேட்குறேன். இப்போ கூட சில பேர் பெரிய ஞானிகள் மாரி, அரசியல் ஞானி மாரி பேட்டியெல்லாம் பார்த்தேன். 40% இன்றைக்கி வந்து வந்துருச்சு தாவேகா கூட்டணிக்கு. அப்போ மீதி இருக்கிற 40% எதுக்கணும்னா அதிமுக, திமுக, பாஜக தலைமையில் கூட்டணிக்கு நான்லாம் போய் செயல்படுறேன். இன்னும் உங்கள் தரவு நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு ஆன்டி மோடு, வன்னியர் நீங்கள் மோடு எடுக்கிறது, உங்களுக்கு வன்னியர் அல்லாத ஓட்டெல்லாம் கிடைக்கிது, நாங்கள் 10% கொடுக்காத போது வன்னியர் அல்லாத எல்லா ஜாதியும் எங்களுக்கு ஓட்டு போடுது அப்படின்னு திமுக எங்கள்கிட்ட சொல்லுது. அப்போ நான் சொன்னேன், விஜய் அப்படின்ற டிவிக்கே வராத வரைக்கும் நீங்கள் சொல்கிற கணக்கு கூட நீங்கள் அரசியல் கணக்கில் நீங்கள் புலியாக இருக்கலாம், பண்ணியிருக்கலாம். விஜய் யாரோட ஓட்டை அள்ளுவார்னு உங்களுக்கு தெரியாது. முதல் தேர்தல் உங்களுடைய ஓட்டை அத்தனையும் அள்ளிட்டா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் படு பாதாளத்தில் நீங்கள் போய் விழுந்துருவீங்க அப்படின்னு சொன்னேன். நடந்துச்சா இல்லையா? அதேமாதிரி தோல்வியை கொண்டாதான். இப்போ வந்து நீங்கள் கண்ணு திறக்குது எனக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எந்த விதத்தில் நியாயம்? உங்களோட இருந்த காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய துரோகிகள், இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகிகள்ன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். திமுகவோடு நீண்ட பயணம் வந்துட்டு இருந்தாங்க. தேர்தல் முடிஞ்சு, எனக்கு தெரிஞ்சு இந்திய வரலாற்றில் தேர்தல் முடிந்து அந்த ரிசல்ட் வந்த உடனே ஒரு கூட்டணியை விட்டு வெளியில் போனது காங்கிரஸ் தான் தமிழ்நாட்டில். காங்கிரஸினுடைய மிகப்பெரிய தோல்விக்கு ஒரு காரணம் தமிழர்கள் வந்து முக்கியமாக இந்தியா முழுவதும் காங்கிரஸை தொடச்சி எறிஞ்சிட்டாங்க. மகாத்மா காந்திஜியினுடைய கனவை இன்றைக்கு இருக்கிற பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் நிறைவேற்றிட்டு இருக்கிறாரு. என்ன நிறைவேற்றிட்டு இருக்காரு? மகாத்மா காந்திஜி என்ன சொன்னார்? சுதந்திரம் இந்த நாட்டில் அமைஞ்ச உடனே இந்த காங்கிரஸுன்ற பேரியக்கத்தை கலைச்சிடணும்னு சொன்னார்ல. அவர் சொன்னார். இப்போ இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடிஜி அதை தொடச்சி எடுத்துட்டாரு. பாஜக சைடு நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு ஏன் வர்றீங்க? அதிமுக ஆல்ரெடி வந்து பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் அதிமுக கூட நீங்கள் டிராவல் பண்ணீங்கன்னா இன்னும் கட்சியும் எழுப்புறோம், நீங்களும் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். தேசியமும் தெய்வீகமும் அப்படி அந்த மோடில் வரேன். மாநில உரிமைன்றது நம்மளுக்கு வேணும், ஆனால் தேசிய அளவில் ஒரு 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 பார்வை இருக்கணும். ஏன்னா எங்கள் சமுதாயம் ஒரு பெரிய சமுதாயம், 2.5 கோடி மக்கள் 3 கோடி மக்கள் உள்ள பெரிய சமுதாயம் தமிழ்நாட்டில். இப்போ சத்திரிய குல சங்கங்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னா வன்னியர்களுடைய எங்களுடைய அந்த பிரிவுகள், அந்த சத்திரியாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் டெல்லி வரைக்கும் காஷ்மீர் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பக்கம் கன்னியாகுமரி வரைக்கும் எடுத்திங்கன்னா ஒரு பெரிய 50% இந்தியா முழுவதும் இருக்கிற ஒரு சத்திரியர் வன்னியர்களுடைய சத்திரியர் மட்டும்தான் அந்த பட்டம் உண்டு. இப்போ எங்களுக்கு நீங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் எடுத்தீங்கன்னா என்ன சொல்கிறான்? வன்னிய குல சத்திரியர் அப்படின்னு தான் கொடுக்குறான். அப்போ இந்த சத்திரியாஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 50% இந்தியா முழுவதும் இருக்கிறாங்க. அப்போ ஒரு பரந்த பார்வை எங்களுக்கு வேணும்னா, வன்னியர் மட்டும் இங்கே மட்டும் வசிக்கலை. நாங்கள் ஆந்திராவில் மிகப்பெரிய அளவில் வசிக்கிறோம், கர்நாடகாவில் மிகப்பெரிய அளவில் வசிக்கிறோம். ஆந்திராவில் வந்து 1 கோடி பேருக்கு மேலே நாங்கள் வசிக்கிறோம். கர்நாடகாவில் எடுத்துக்கங்க, கிட்டத்தட்ட 1.25 கோடி பேர் சொல்கிறாங்க, ஒரு தோராய கணக்கு. அங்கே அமைப்புகள்லாம் இருக்குது, வன்னியர் சங்க அமைப்புகள்லாம் நிறையா இருக்குது. அப்போ ஒரு தேசிய அளவில் இந்த நாட்டை வந்து இப்போ வழி நடத்துறது யார், சரியான இது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரோம் நாங்கள்.
அப்போ உலக அளவில் இன்றைக்கி எடுத்துக்கங்க, ஐரோப்பா கண்டம் இல்லை ஈரான் அமெரிக்கா சண்டையில் ஐரோப்பாவில் வந்து மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி, மிகப்பெரிய பெட்ரோல் நெருக்கடி, பெரிய டீசல் நெருக்கடி, எரிபொருள் நெருக்கடி. ஆனால் 140 கோடி பேர் இருக்கிற இந்தியாவில் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சு அந்த சண்டையில் சொல்லுங்கள். ஒரே ஒரு இடம், இந்த இடத்துல எங்களுக்கு வந்து இது கிடைக்கல, நின்றுடுச்சு அப்படின்னு ஒரு இடத்த நீ காமிக்க முடியுமா? ஜாதி ரீதியாக நீங்கள் சொல்கிறீங்க இந்தியா முழுவதும் எங்கள் சமுதாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி. உலகத்துக்கு வேணால் மோடி வந்து பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் வந்து மோடி எத்தனை தடவை வந்தாலும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற சூழல் இருக்கும்போது நீங்கள் இந்த நிலைப்பாடு எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? ஆல்ரெடி நீங்கள் பாஜகவில் பயணித்தவர், அங்கே ஒன்றும் கதைக்கு ஆகாதுங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் புதிய கட்சியை தொடர்ந்தீங்க. அப்போ புதுசாக ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கிறீங்களா? அதாவது இந்திய அளவில் ஒரு பார்வையும் தமிழ்நாட்டில் பார்வையும் வந்து இன்னைக்கு நடக்கிறது இல்லை. சுதந்திர இந்தியாவிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற அரசியல் எடுத்துக்குவோம். நம்ம அதுக்கு முன்னாடி இருக்கிற அரசியல் கூட எடுத்துக்கலாம். இந்தியா சுதந்திரம் வாங்கினதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற அரசியலில் தமிழ்நாட்டில் ஜாதி அரசியல் மட்டும்தான் கை கொடுத்துருக்கு. யாராலையும் நீங்கள் பத்திரிகையில் வேணா பெரிய சமூக நீதி சமூக இதுன்னு பேசலாம், அதெல்லாம் உடைஞ்சிருச்சு. அதெல்லாம் இப்ப புதிய வரலாறு வந்துருச்சு. 2026ல அதெல்லாம் வந்துருச்சு. அது இல்ல 2026லயும் வரலன்றேன். வட மாவட்டம் பூரா ஏன் தோத்துச்சு? வட மாவட்டம் தாவேகா ஆட்சி எப்படி வந்துச்சு? அதுதான் சார், தாவேகா ஆட்சி வட மாவட்டங்கள்ல என்னாச்சுன்னு கேக்குறேன். இல்ல அதுதான் நான் கேக்குறேன். நீங்க சொல்லக்கூடிய சமுதாயமா இருக்கட்டும், இல்ல மற்ற சமுதாயமா இருக்கட்டும், அல்லது வேட்பாளரா இருக்கட்டும், யாரு எந்த சமுதாயம்னா யாருக்குமே தெரியாது. இல்ல அது வேற. அது வந்து நீங்க புதுசா ஒரு அரசியல் இயக்கங்கள் வரும் பொழுது முதல் தேர்தல் அப்படிதான் இருக்கும். இல்ல இனிமேல் அப்படிதான். இல்ல முதல் இனிமேல் அப்படிதான். இல்ல நீங்க எப்படி அதை முடிவு பண்ணணும்? 2026ல மக்கள் ஓட்டு போட்டு உட்கார வச்சிட்டாங்க. அதுதாங்க வர்ற. நீங்க 26லயும் நீங்க ஃபுல் மெஜாரிட்டி. இப்ப கூட்டணி ஆச்சா இண்டிபெண்டன்ட் ஆச்சா? இல்ல கூட்டணி ஆட்சின்னு சொல்லி தான் அவங்க வந்து இந்த தேர்தலே சந்திச்சாங்க. கூட்டணி ஆட்சின்னு சொன்னாங்க. நம்பர் கிடைக்காம மைனாரிட்டி கவர்மெண்டா மெஜாரிட்டி கவர்மெண்டா? இல்ல மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். அப்ப மக்கள் என்ன சொல்லிருக்காங்க? இருங்க, இடைத்தேர்தல் வரப்போகுது, என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்க தான் போறோம். மக்கள் என்ன சொல்லிருக்காங்க? அப்ப என்ன தீர்ப்பு சொல்லிருக்காங்கன்ற? மைனாரிட்டி கவர்மெண்டா தானே கொண்டு வந்திருக்காங்க, மெஜாரிட்டி கவர்மெண்டா கொண்டு வரல. இல்ல நீங்க நான் சொன்ன 120 தொகுதி இருக்குல்ல வட மாவட்டங்கள், நீங்க தென் மாவட்டத்தை விட்டுருங்க, மத்திய மாவட்டத்தை விட்டுருங்க. நான் சொன்ன வன்னியர் மாவட்டங்களில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருந்துச்சு? அதிமுக கூட்டணி பாமக இருக்கிறதுனால வன்னியர் ஓட்டு அங்கே இருக்கிறதுனால அதிமுக ஜெயிக்குது. இல்லைன்னா அதிமுக என்ன இருக்கும்? மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கும். அப்போ சுதந்திர இந்தியாவிலேருந்து 52ல் நீங்கள் காங்கிரஸை எதிர்த்து யாராவது எலெக்ஷனில் நிற்க முடியுமா? சுதந்திர இந்தியாவில் சுதந்திரம் வாங்கி கொடுத்த உடனே 52ல முதல் தேர்தல். இல்ல சார், பழைய வரலாறு விட்டுருங்க சார். திமுக காரங்கள்ட்ட சரி, இல்ல புதுசா வரக்கூடிய எல்லா கட்சிக்காரங்களும் கேக்குற ஒண்ணே ஒண்ணுதான், பழைய வரலாறு இனிமேல் கிடையாது. 2026 புதிய வரலாறு. இனிமேல் வந்து ஜென்சி கிட்ஸ்களையும் இளைஞர்களை நோக்கி தான் அரசியலே இருக்க போகுது. நீங்க 1950 80 அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, 90 கூட முடிஞ்சது. இல்ல நீங்க பத்திரிகையாளரா சொல்லுங்க, வட மாவட்டங்களில் இப்ப இருக்கிற வெற்றி பெற்ற கட்சியினுடைய நிலைமைகள் என்னவா இருந்துச்சு? பாமக கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 18 இடம் போட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, 18 இடமும் ஜெயிச்சிட்டாங்களா? சரி, 5 இடம் தான் ஜெயிச்சாங்க. வட மாவட்டங்களில் அந்த தாக்கம் இருந்துச்சா? திராவிட கட்சிகளை நோக்கி தானே வட மாவட்டங்கள் இருந்திருக்கு. ஒன்று திமுக ஜெயிச்சிருக்கு, இல்லை அதிமுக ஜெயிச்சிருக்கு. வட மாவட்டங்களில் முழுமையாக வர முடியலையே. ஏன், என்ன காரணம்? அப்போ அதுக்கான முயற்சிகள் இந்த திராவிட கட்சிகள் மைண்டில் ஏறுனுச்சா? பார்த்தீங்களா? இன்றைய வரைக்கும் அதுக்கான இப்போதான் அந்த ஒரு பிரேக் த்ரூ வந்திருக்கு. அதான் சார், இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ தெரியுது. அப்போ வன்னியர்கள் மட்டும்தான் ஒரு அரசியல் நிலைப்பாட்டை, தனக்கான அரசியல் எது என்பதை முடிவு செய்வார்கள். தாவேகாவை என்ன செய்யுது? வன்னியர் ஏரியாவில் மிகப்பெரிய கவனத்தை இப்போ செலுத்துது. வட மாவட்டங்களில் பெரிய கவனம் செலுத்துறாங்க. அது அவங்களோட உரிமை, அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை அவங்க ஏற்படுத்துவாங்க. எங்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா மட்டும் தமிழகத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நீங்கள் சொல்லுகின்ற வாதம் தவறான வாதம். ஏன்னா இத்தனை ஆண்டுகளில் அகில இந்திய கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சியால் ஆட்சி அமைக்க முடிஞ்சுச்சா? முடியவே இல்லை. கூட்டணி ஆட்சியில அவங்க அமைச்சராக வந்துட்டாங்க, முடிஞ்சிருச்சு. இல்ல சார், பாஜக இனிமேல் எந்த இடத்துல இங்க இருக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியல. இல்ல சார், பாஜக ஆதரவு நிலைப்பாட்டுல இருந்தவங்க கூட பாஜகவை இப்ப சப்போர்ட் பண்றது இல்ல. 52ல இருந்து 26 வரைக்கும் வரலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த இடத்துலையும் அகில இந்திய கட்சியான காங்கிரஸ் வரவே முடியல. இன்னைக்கு இந்த 2 எம்எல்ஏவை ஜெயிச்சுட்டு நீங்க மந்திரி சபையில வச்சுட்டா, நீங்க ஒரு 20 எம்எல்ஏ ஜெயிச்சு மந்திரி சபையில இடம் பெற்றிருந்தா கூட நீங்க சொல்ற வாதத்தை ஏத்துக்கலாம். ஜெயிச்சதே நீங்க 2. அப்போ உங்களை எந்த இடத்துல வைக்கிறாங்க? அங்க உங்களை அகில இந்திய கட்சியை என்றைக்குமே மனநிலைமையில் ஏற்றுக்கொள்ளாத ஒரு மாநிலமாக இந்திய தமிழ்நாடு இருந்தது. சரி, அது வந்து பாரதிய ஜனதாவுக்கும் அந்த பிரச்சனை இருந்தது. இனி வரும் காலங்களில் பாரதிய ஜனதாவினுடைய அரசியல் வியூகங்களே எப்படின்னா, ஒரே ஒரு எம்எல்ஏ இருக்கிற மாநிலங்களில் கூட, ஒரு உள்ளாட்சி தேர்தலில் ஒரே ஒரு பிரசிடண்ட் கூட, ஒரு சாதாரண பஞ்சாயத்து தலைவர் கூட இல்லாத மாநிலங்களில் அடுத்த தேர்தலில் எதிர்கட்சியாகவும்
அதற்கும் அடுத்த தேர்தலில் ஆளுங்கட்சியாகவும் வரலாறு இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களில் உண்டு பாரதிய ஜனதாவுக்கு. நீங்கள் மேற்கு வங்காளத்தில் பாஜகன்னு ஒன்று உள்ளே போக முடியாதுன்ற இருந்த சூழ்நிலையெல்லாம் உண்டு. அதற்கு பிறகு பெரிய கம்யூனிஸ்ட் கோட்டை, இந்த கோட்டைக்குள்ளே யாருமே ஒரு கல்லை கூட போட முடியாதுன்னு இருந்த ஒரு மாநிலம் மேற்கு வங்காளம். அதற்கு பிறகு அந்த அந்த அப்படியே அந்த அந்த ஓட்டு வங்கியை அப்படியே மம்தா தன்னதாக வச்சுக்கொண்டு மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் பிரதமர் வேட்பாளராக வருகின்ற அளவிற்கு அவருடைய பிரச்சார வியூகம்லாம் அமைஞ்சிச்சு. இன்றைக்கி அந்த கட்சியோட நிலைமை என்ன? அவரையே அவர் கட்சியிலிருந்து நீக்கி விட்டார்கள். கட்சியிலே இல்லை, எந்த கட்சியுமே இல்லை. அந்த கட்சிக்கு தலைவரே இப்போ வேற ஆள். அங்கே இருக்கிற அத்தனை எம்பிக்களும் இன்றைக்கு நாட்டு நலன் கருதி தான் அதெல்லாம் நடக்குது. நான் சொல்கிறது, இப்போ நாங்களே வந்திருக்கிறோம்னா அந்த பேட்டியில் நீங்கள் மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா தலைவர் மாநில தலைவரை பேட்டியை பார்த்தீங்களா? அதில் ஒரு வரி சொல்லுவார், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருப்பார். நீங்கள் என்ன பாருங்கள், ரிலே பண்ணி. அப்போ இந்த மாதிரியான மோடை இப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் எடுக்கிறாங்க. அது இந்த அண்ணாமலை பக்கமாக நீங்க போயிருக்கலாமே. இல்லை அதான் சார் நான் சொல்கிறேன். அண்ணாமலை கூட அதே தான், தேசியமும் தெய்வீகமும் அவ்வளோதானே. நான் கேட்குறேன், அவர் எங்கேயாவது பிரதமரனுடைய நடவடிக்கை எனக்கு சரியில்லை, அதனால நான் அந்த பாரதிய ஜனதாவுக்கு எதிராக இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு வார்த்தை எங்கேயாவது சொல்லியிருக்காருன்னு சொல்லுங்க. இல்ல நான் கேட்கறது என்னன்னா, நீங்க பாஜக ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறீங்கல்ல, நீங்க இதே மாதிரி அண்ணாமலையினுடைய நிலைப்பாட்டை நீங்க ஆதரிச்சு நீங்க அவர் பக்கம் போயிருக்கலாமே. அவர் கட்சி ஆரம்பிக்க போறாருல. இன்னொரு இடத்துல இருந்துகிட்டு நாங்க வந்து இந்திய பிரதமரை ஆதரிக்கணும், அவங்க கட்சியில இருந்துட்டு அவங்க நான் அந்த கட்சியில இணையிலையே, அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோன்னா அந்த கட்சியினுடைய நேரடி தொடர்புல உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறன்றது. பாஜக இங்க தமிழ்நாட்டில் இனிமேல் எப்படி கால் பதிக்க போகுது? அதுதான் நீங்க வர்ற தேர்தல் தான் முடிவு பண்ணணும். வர்ற உள்ளாட்சி தேர்தல் இருக்குல்ல, அதில் எந்த அளவுக்கு பாரதிய ஜனதா வெற்றி பெறுது என்பதை பாருங்கள். பாராளுமன்ற தேர்தல் வருகிறது. நான் வந்து இதுவரை என்னுடைய அரசியல் வரலாற்றில் நான் கொடுத்த எந்த பேட்டியிலையும் அதற்கு மாறான ஒரு பெரிய ரிசல்ட் வந்தது எனக்கு தெரியல. கொஞ்சம் வேணா டிஃபரன்ஸ் வந்திருக்கலாம். ஏன்னா இந்த எங்களுக்கு அரசியல் அனுபவம் கீழ்மட்டத்தில் இருக்கிற கிராம லெவலில் இருக்கிற மக்களுடைய மனநிலைமை எங்களுக்கு தெரியும். வருகின்ற உள்ளாட்சி தேர்தலை நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது ரிசல்ட்டுன்னு. பாரதிய ஜனதா பற்றி சொன்னீங்கல்ல, வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதாவினுடைய குரோத் என்னான்னு பாருங்கள். ரெண்டாவது, பாராளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது, ரைட்டா? அதில் தமிழ்நாடு உள்ளிட்ட பாண்டிச்சேரியில் 40 தொகுதி இருக்குது. இந்த 40 பார்லிமெண்ட்டில் 40ம் மோடிஜி அவர்கள் பிரதமராக வருகின்ற எம்பிகள் தான் ஜெயிப்பாங்க. இப்போ இன்றைக்கி நான் ஐபிசியில் சொல்கிறேன், தேர்தல் முடிஞ்ச உடனே நம்ம இதே பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்ச உடனே நம்ம ஐபிசியில் பேட்டி எடுப்போம். நான் பேசுனதை நீங்கள் ரிலே பண்ணிவிட்டு அப்புறம் என்கிட்ட பேட்டி கேளுங்க. அந்த மோடிக்கான எதிர் வினை வந்து இப்போ அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஜந்தர் மந்தரில் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இளைஞர்கள்லாம் கூட்டிட்டாங்க. இந்த மாதிரி தருணத்தில் நீங்கள் இந்த மாதிரி நிலைப்பாடு எடுத்துருக்கிறீங்க. அதாவது 2014 எடுத்துக்கிட்டிங்கன்னா விவசாயிகள் போராட்டம், டிமானிட்டேஷன் போராட்டம், விலைவாசிக்கான போராட்டம், எல்லா போராட்டங்களையும் இந்த அரசாங்கம் பார்த்து அதற்கு பிறகு நடக்கின்ற தேர்தலில் மக்களுக்கு யாருக்கு வாக்களிக்கிறார்கள் என்பதை வரலாறு நம்ம பார்த்துட்டோம். இவ்வளோ பிரச்சனைக்கு பிறகு இந்த நாட்டை ஆள வேண்டிய திறமை இந்த பாரதிய ஜனதாவுக்கு மட்டும்தான் உண்டு, மோடிஜி அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. தமிழ்நாட்டில் இருக்கா? தமிழ்நாட்டில் அந்த ஸ்பேஸ் இருக்கா? அதிமுகவே ஆடி போயிருக்கு சார். பாஜக எங்க இருக்குன்னே தெரியல சார். ஊட்டியில ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. போன பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி இன்றைக்கு இருக்கின்ற அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சி வாங்கிய ஓட்டையும் பாருங்க. திமுக எத்தனை இடத்துல வெற்றி பெற்றிருக்க முடியுன்றதை பாருங்க. அரசியல் நிலைப்பாட்டில் சில சமயத்தில் நம்மளுடைய கட்சிக்கு இண்டிவிஜுவல் குரோத் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறதுக்காக தனிமையாக நிற்பாங்க. அவங்க தலைமையில் ஒரு கூட்டணி வைப்பாங்க. எவ்வளோ % ஓட்டு வாங்கினாங்க பார்த்தீங்களா? சரி, நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கீங்க? உங்கள் சமுதாயத்துக்காக ஏதோ பண்ண வர போகிறேன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் பாஜகவோட அலைன்ஸ் வச்சுட்டீங்க. ஆனால் உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷன்லாம் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் இருந்தாலும் பாஜக, ஏன் பாஜக? அதுதான் நான் இப்போ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடந்த போரில் உலக அளவில் ஒரு பெரிய ஜனநாயக நாடு ஒரு ஸ்திரத்தன்மையோடு இருக்குது அப்படின்னா அது இந்தியாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில் தான்றதை நாங்கள் முடிவு பண்ணுறோம். நான் மட்டும் இல்லை, எங்கள் நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு நாங்கள் 1 மாதமாக இது எலெக்ஷன் புது ஆட்சி வந்த பிறகு இது சம்மந்தமாக எங்கள் சைடு போகணும்னு யாரும் சொல்லலையா? இல்லை, அதிகமான நிர்வாகிகளை கூப்பிட்டு கேட்கும்போது எல்லா நிர்வாகிகளுடைய மனநிலைமையெல்லாம் என்ன இருந்துச்சுன்னா, நாட்டு நலன் முக்கியமா நமது நலன் முக்கியமான்றதை நீங்க கையில் எடுங்க. நம்ம நல்லா இருக்கணும், அப்புறம் தானே நாட்டு இல்லைன்னு. இல்லை, நம்ம கிராமத்தில் நம்மளுக்கு அடிப்படை வசதி நல்லா இருக்கணும். நம்மளுக்கு நாடே இல்லைன்னா நீங்கள் அவன் போய் எப்படி வந்து இப்போ அங்கே வசிக்க முடியும், தன்னுடைய குரோத்தை பண்ண முடியும்? நீங்கள் இப்போ இந்தியா மாதிரி இருக்கின்ற நாட்டில் நீங்கள் ஜனநாயக ரீதியில் உங்களுக்கு எல்லா அனுமதியும் கொடுக்குறோம். ஒரு பிரதமரை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு ஜனநாயகத்தை கொடுக்குறோம். வடகொரியாவில் போய் பேச முடியுமா? நீங்கள் ஒரு வார்த்தை
பேச முடியுமா, ஒரு ஃபேஸ்புக் பார்க்க முடியுமா, ஒரு ட்விட்டர் பார்க்க முடியுமா? அப்போ அங்கே இருக்கிற மக்கள்லாம் எப்படி வச்சுருக்கு அந்த அரசாங்கம்? ஆனால் நம்ம எப்படி வச்சுருக்கிறோம்? ஃப்ரீடம். அமெரிக்கா வந்து ஃப்ரீடம் நாடு. ஆனால் அமெரிக்காவில் நம்ம இந்தியா மாரி இருக்க முடியுமா உங்களால்? சரி, நான் கேட்குறேன், ராகுல் காந்தி இன்றைக்கி போய் போராட்டம் பண்ணுறாரு. 200% வரி போடுறாங்க அமெரிக்காவில் நம்ம பேரில். சில பொருட்களுக்கு 100% வரி போடுறாங்க, 50% வரி போடுறாங்க. நீங்கள் போய் பேச வேண்டியது தானே? எதிர்கட்சிக்கு அதிகாரம் இருக்குல்ல, எதிர்கட்சி தலைவர் தானே நீங்கள். உங்களுக்கு எதிர்கட்சிக்கான அத்தனை அதிகாரமும் கொடுத்துருக்குறாங்கல்ல. உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வீடு கொடுத்துருக்குறாங்க, உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல. ஏன் நீங்கள் போய் அதுக்கான முயற்சி எடுக்கலை? ஏன் ஒரு கண்டனம் தெரிவிக்கலை? எங்கள் நாட்டின் மீது இப்படி வரி விதித்தாய, நான் இந்த இந்தியா நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கிறேன், வன்மையாக உங்களை கண்டிக்கிறேன்னு இன்றைக்காவது நீ சொல்லியிருக்கிறியா? இது வரைக்கும் 150 ட்ரிப்பு வெளிநாடு போயிட்டு வந்திருக்கிறேன். போயிட்டு என்ன நீ சாதிச்சுட்டு வந்த? எந்த விஷயத்துக்காக நீ போன? நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். சொல்லுங்கள், நீங்கள் தமிழ்நாட்டில் இப்போ இந்த மாதிரி எல்லா நிர்வாகிகள்ட்டெல்லாம் கூப்பிட்டு கேட்டீங்க, பாஜகவோட போகலாம், நம்ம வந்து தேசிய பாஜகவோட போகலான்றதை எதனாலன்றதை நாங்கள் இப்போ ஒரு இல்ல அது வந்து உங்க முடிவா இல்ல உங்க இல்ல, சமுதாயத்தின் அதான் முடிவா இல்ல இல்ல, ஆல்ரெடி நீங்க ஒரு எங்க- இயக்கம் வச்சிருக்கீங்க, பேரவை வச்சிருக்கீங்க, அது அவங்க எங்களுடைய இயக்கமும் எங்களுடைய துணை அமைப்பான படையாச்சியார் பேரவையினுடைய நிர்வாகிகளையும் கூட்டு பேசுறோம். அப்ப நீங்க என்ன சொன்னீங்க, அவங்க என்ன சொன்னாங்க? இல்ல நம்ம இன்னைக்கு இருக்கிற நிலைமையில திமுகவுக்கு ஆதரவா நம்ம இருந்தோம். இப்ப என்ன அரசியல் முடிவு நம்ம எடுக்கலாம் அப்படின்னும் போது எல்லாருடைய முடிவும் அதிமுகவோ இல்லை திமுகவோ இல்லை டிவிக்கவோ அப்படி சொல்லவே இல்லை. ஒட்டுமொத்தமாக ஒரு 90% முடிவு என்ன சொல்கிறாங்கன்னா, பாரதிய ஜனதாவுடைய தலைமையில் தான் நம்ம வந்து இயங்கணும். இது நம்மளுடைய சமுதாயம் என்றைக்குமே ஆன்மீகத்துக்கு சொந்தமான சமுதாயம். நம்மளுடைய சத்திரியர் சமுதாயம் வந்து மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் பரணமளிக்க வேண்டும் என்றாலும், உலக அளவில் இந்தியாவினுடைய பெருமையை நிலைநாட்ட வேண்டும் என்றாலும், நாம் வருகின்ற தேர்தலில் இது ஒரு 40 தொகுதி அதிக உள்ள ஒரு பாராளுமன்ற தொகுதி உள்ள ஒரு மாநிலம். அதனால் இந்த மாநிலத்திலிருந்து அதிகமான எம்பிக்களை நாம் கொடுத்து மெஜாரிட்டி ஆட்சி அமைக்கின்ற, இன்றைக்கி மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்குது, வேறு வந்துட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட மெஜாரிட்டி நம்ம வந்துட்டோம். 2/3 மெஜாரிட்டி வந்துட்டோம். 360க்கே நம்ம மெஜாரிட்டி வர்ற அளவுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு 6 எம்பி தான் கொஞ்சம் ஷார்ட்டேஜ். அதுவும் இன்னும் ஒரு 2-3 நாளில் வந்துடும். இந்த ஒரு இதனால் பிரச்சனை. இன்றைக்கு மாணவர்களுடைய போராட்டம் பார்த்தீங்களா, அவர் இன்றைக்கு வாபஸ் வாங்கிட்டார், உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்கிட்டார். இவங்களும் என்ன சொல்கிறாங்க, ஜனநாயக ரீதியில் உங்களுக்கு உரிமை இருக்குது, ஒரு மக்களுக்கு பிரச்சனை இல்லாத இடம் சொல்கிறோம், நீங்கள் அங்கே போய் எத்தனை நாள் வேணாலும் உங்களுடைய கோரிக்கையை வச்சு நீங்கள் அங்கே இருங்கன்ட்டாங்க. அதுக்கும் ஒத்துக்கிட்டாங்க. அதற்கு பிறகு இவர்களுடைய காங்கிரஸினுடைய அந்த 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 கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியோட பூந்துக்கிட்டு போய் அரசியல் பண்ணுறான்ற காங்கிரஸினுடைய வியூகம் தவிடுபடியாயிடுச்சு. அடுத்தது நீங்கள் திமுக கூட்டணியிலிருந்து வைகோ அவர்கள் அங்கே போயிட்டாருன்றதை நீங்கள் கேட்க வந்தீங்க. வைகோ அவர்கள் இந்த கட்சியை அவர் கட்சியை ஆரம்பித்த பிறகு காங்கிரஸை பற்றியும் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்தை பற்றியும் அவர் பேசியதை எடுத்து மீடியாவில் போட்டால் வந்து தமிழ் இனத்திற்கு, நான் இந்தியாவுக்கு சொல்லலை, தமிழ் இனத்துக்கு, இலங்கை தமிழர்களுக்கு கொத்தாக இளைஞர் தமிழர்களை 1,00,000 பேரை ஒரே இடத்தில் வைத்து உலகத்திலேயே கொத்தாக ஹிட்லருக்கு பிறகு சாகடித்த அன்றைக்கு இருந்த இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுத்தது அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் என்பதை அவரே பதிவு செய்திருக்கிறார். அப்படி என்றால் இவர் காங்கிரஸுக்கு ஆதரவாக செயல்படுவது அந்த தமிழ் இனத்திற்கு, இலங்கை தமிழர்களுக்கு, மறைந்த அவர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகமாக. அவர் ஆல்ரெடி திமுக கூட்டணியில் இருக்கும்போது அங்க கூட்டணியில் தானே இருந்தார், காங்கிரஸோட கூட்டணியில் தானே இருந்தார். அதான் இருக்கும்போது சொல்கிறேன், இப்பயும் சொல்கிறேன். இப்போ வந்து காங்கிரஸ் அது ஒரு அலைன்ஸில் இருந்தாங்க. இன்றைக்கு காங்கிரஸ் கூட்டணி கவர்மெண்ட்டில் இருக்குது, இவர் வெளில இருக்கார். அந்த கவர்மெண்ட்டை கேடய மாதிரி பாதுகாப்பு பண்ணுறாரு. காங்கிரஸ் சொல்லிட்டாரு, நான் தாவேகா கவர்மெண்ட்டுக்கு கேடயமாக இருப்பேன், அதாங்க காங்கிரஸ் நான் வந்து நிப்பேன்ட்டார். காங்கிரஸ் அவர் இருக்கட்டும், அதை நான் வாழ்த்துக்கிறேன். தமிழின கொள்கையிலிருந்து மாறுபட்டுட்டார் தான் நான் எடுத்துக்கணும். நீங்கள் காங்கிரஸ் எங்கே அங்கம் வகிக்குதோ, நீங்கள் அவர் திமுக கூட்டணியிலே இருக்கும் போதே கூட சொல்கிறேன்னா, நீங்கள் வந்திருக்கக்கூடாது. நீங்கள் உங்களுடைய கொள்கை என்ன? ஈழத்தமிழர்களை நான் காப்பாற்றணும். நான் சாதாரணமாக எம்பியாக இருக்கும்போது தெரியுமா, நான் வந்து பாஸ்போர்ட்டே இல்லாமல் இதுக்கு போனோன்னு சொன்னவர் தானே அவர், சொன்னாரா இல்லையா? அப்போ அன்றைக்கு இருந்த வைகோ இன்றைக்கு அரசியல் ஆதாயத்திற்காக காங்கிரஸ் மந்திரி சபையை நான் ஆதரிப்பேன் என்பது தாவேக்காவை சார். அவருக்கு 2 எம்எல்ஏக்கள் வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்க. கடைசியாக திமுக வந்து அவங்க சைடுலாம் நின்றுச்சு. இப்போ அவரே வந்து 2 எம்எல்ஏ இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்காரு. தேவையில்லாம வைகோ சொல்லிட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு கட்சியினுடைய சிம்பிளில் போட்டு போடணும்னா
என்ன செய்யணும் தெரியுமா? முதல்ல உங்களுக்கு அந்த கட்சியினோட உறுப்பினரை நீங்கள் சேரணும். உறுப்பினர் கார்டு என்ன எழுதணும். அந்த கட்சியினோட உறுப்பினர் ஆனால் தான் நீங்கள் அந்த சிம்பிளில் நிற்கலாம். அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சியில் அந்த 2 எம்எல்ஏவுக்கும் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி கட்சியில் சேர சொன்ன பெருமை யாரை சேரும்? யாரை சேரும்? வைகோ தானே சேரும். வற்புறுத்தினாங்க, அதனால வந்து நம்ம நிக்க வச்சோம். அந்த நேரத்துல என்னால கூட்டணிக்கு எந்த பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். அப்படிங்கறத வெளிப்படையா சொல்லிட்டாருல்ல. அப்புறம் ஏன் இன்னைக்கு ஏன் அந்த கூட்டணிக்கு எதிர்ப்பா போற? ஆமா, அன்னைக்கு இருந்த அறிவு ஏன் இன்னைக்கு இல்லைன்னு கேட்குறேன். அன்னைக்கு உனக்கு சார் அதுதான் சார் அரசியல் நாகரிகம். அரசியல் நாகரிகம், கூட்டணி தர்மம் எல்லாத்தையும் சரியவர நான் கடைபிடிச்சிருக்கேன். கூட்டணி தர்மம்னா நீங்க அப்ப திமுகவுக்கு உடன்பட்டு திமுக கட்சியில இணைச்சு திமுக சிம்பிளில் நிற்க வைக்கும் போது அப்போ கூட்டணி தர்மப்படி நீங்கள் அவங்கள கூப்பிட்டுருக்க கூடாது, ராஜினாமா செய்யணும்னு சொல்லியிருக்க கூடாது. நீங்கள் தனி சிம்பிளில் நிற்கல. அந்த கட்சியில் உறுப்பினரான பிறகு தான் நீங்கள் வந்து ஏ ஃபார்ம் பி ஃபார்மே அவங்களுக்கு கொடுக்க முடியும். அப்போ ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் வாங்குறதுக்கு வந்து அன்னைக்கு திமுக தேவைப்பட்டுச்சு, அந்த சிம்பிள் தேவைப்பட்டுச்சு. உங்கள் கட்சியினுடைய நபர்களை திமுகட்ட வித்துட்டீங்கன்னு சொல்லலாமா? நான் இன்னொன்று கேட்குறேன், வைகோ பையன்ட்ட நான்லாம் ஒரு ஏதோ பெரிய அறிவாளி எம்பியாக இருக்கிறாரு, ஏதோ அவங்க அப்பாவோட இருந்து அரசியல் பண்ணதால கொஞ்சம் அறிவு இருக்குன்னு நினச்சேன். உங்கள் 2 எம்எல்ஏவுக்கும் 20 40 கோடி ரூபா செலவு பண்ணாங்கல்ல, நீங்கள் தான் பெரிய கொள்கை புலி இல்லை, அப்படி தானே அர்த்தம்? அதுக்கு 20 கோடி செலவு பண்ணால் உங்களுடைய திமுக சிம்பிளில் நின்று அதிமுக எம்எல்ஏ 2 பேருக்கும் 20 40 கோடி ரூபா செலவு பண்ணிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா கணக்கில்? சரி, அது அவங்க கட்சி அவங்க பார்த்துக்கிறாங்க, என்ன நடக்குது. பொதுமக்கள்கிட்ட சொல்கிறீங்களா 20 கோடி ரூபா செலவு பண்ணாங்கன்னு? அப்போ அது உங்கள் எம்எல்ஏக்கும் பொருந்தும்ல, 2 எம்எல்ஏவுக்கும். அப்போ 40 கோடி ரூபாயை நாங்கள் வந்து மக்களுக்கு லஞ்சமாக கொடுத்தோன்றத ஒரு எம்பியா இருந்து துரை வைகோ சொல்றாருன்னு எடுத்துக்கலாமா? அவ்வளவு பெரிய அறிவாளின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அதான் நிதிகள் வாங்குவது என்பது தேர்தல் நேரத்துல எல்லா கட்சியும் எல்லாத்தையும் வாங்குவாங்க, வைப்பாங்க. அப்புறம் ஏன் அந்த குற்றச்சாட்டை நீங்க தேர்தல் நாகரிகம்னும் போது தேர்தலுக்கு முன்பாக நடந்ததை ஏன் வெளியில சொல்றீங்க? சரி, இப்போ தாவேகா கவர்மெண்ட் அமைஞ்சிருச்சு, அடுத்து எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு, லஞ்சம் ஊழல்லாம் வந்து கம்மியாயிடுச்சு, அதெல்லாம் பாராட்டுறோம். அதெல்லாம் பாராட்டுறோம். அந்த ஊழல் இல்லாம கொண்டு போறதெல்லாம் பாராட்டுறோம். அதுலலாம் நாங்கள் ஒன்றும் சொல்லலை. எம்எல்ஏலாம் ராஜினாமா பண்ணுறாங்கல்ல, என்ன காரணத்தை ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும்ல மக்கள்கிட்ட. நாளைக்கு மக்களை போய் இவங்களே சந்திக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு காரணம் சொல்லணும்ல, இந்த காரணத்துக்காக நாங்கள் வந்து ராஜினாமா பண்ணோம் அப்படின்னு சொல்லணும்ல, ஏதாவது ஒரு காரணம். மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறவங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லணும்ல. இதில் 2 விஷயத்தில் சட்ட சிக்கல் பாருங்கள். ஏற்கனவே அதிமுக கொடுத்த மனு நிலுவையில் இருக்குது. என்ன கொடுத்துருக்கு? 2/3 மெஜாரிட்டியில் எம்எல்ஏஸ் போனால் தான் நீங்கள் வந்து கட்சி தாவல் சட்டப்படி கிடையாது. 2/3 போகல, அதனால் எல்லா எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ அரசியல் சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னா 15 நாளுக்குள்ளே நீங்கள் அப்படி அந்த தவறை பண்ணிவிட்டு அந்த தவறுக்கு பரிகாரம் அந்த தலைமையிடம் சொன்னால் தலைமை ரிட்டர்ன் வாங்கிக்கலான் இருக்கு. அந்த ரிட்டர்ன் வாங்கினதில் இந்த எம்எல்ஏஸ்லாம் இல்லை. ஓகேவா? மீதி பேர் சிவி சண்முகம் உள்பட எல்லாத்தையும் ரிட்டர்ன் வாங்கிட்டார், அவங்களுடைய எம்எல்ஏ பதவி தப்பிச்சிச்சு. இவர்கள் இருக்கிறார், இவர்கள் மீது நடவடிக்கை இருக்குது. அந்த நடவடிக்கை மீது என்ன தீர்ப்புன்னு சொல்லாமையே அவங்க ராஜினாமா லெட்டரை வாங்கிறது தப்பா இல்லையா? பொதுவாக நீங்கள் சாதாரணமாக நீங்கள் ஒரு சட்டம் தெரியாத அரசியல் தெரியாத ஒரு பாமரன்ட்ட கேளுங்க. ஏற்கனவே அவர்கள் மீது தகுதி நீக்கம் செய்யணும்னு ஒரு மனு இருக்குது. அந்த மனு மீது எந்த விதமான உத்தரவுமே போடாமல் அவங்க ராஜினாமா லெட்டர் வந்துச்சுல, வாங்கிறத பற்றி எல்லா உரிமையும் இருக்குது. சபாநாயகருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. எனக்கு 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 நீண்ட காலமான நட்பு உள்ளவர் தான் அவர். எங்களுடைய அனைத்து நிகழ்ச்சியும் படையாச்சாரனுடைய பிறந்தநாள் விழாவுக்கு முதல் ஆளாக வந்து நிற்பார் அவர். இப்போ இல்லை, தொடர்ச்சியாக அவர் பதவியில் இல்லாத காலத்துலேயும். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு? வாங்கினார்ல, அந்த வாங்கி அந்த மனு மீது உடனடியாக அன்றைக்கே ஒரு உத்தரவை போட்டுட்டு அதுக்கு பிறகு ராஜினாமாவை ஏற்றுக்கிறேன்னு சொன்னால் கூட நியாயம் இருக்குது. இன்னொரு விஷயம் அரசியல் சட்டத்தில் சொல்கிறேன். ராஜினாமா செய்ய வராங்கல்ல, ஒரு 5 பேர் முடிவு எடுக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், ஒரு உதாரணத்துக்கு தனித்தனி நபராக தான் போய் சபாநாயகரை நீங்கள் சந்திக்கணும் ராஜினாமாவுக்கு. நீங்கள் 3 பேரோ 1க்கு மேற்பட்டவர்கள் நீங்கள் போய் நின்னீங்கன்னாவே குரூப், அது அந்த குரூப் ராஜினாமாவே நீங்கள் காரணம் இல்லாமல் வாங்கிக்க முடியாது. நீங்கள் வேணால் சட்டம் தெரிஞ்சவர்கள்ட்ட கேளுங்க. ஒன்று நீங்கள் தனித்தனியாக வரணும், ஒரு ஆள் வரணும், அவர்களோட ராஜினாமா எடுத்தோன்னா அடுத்த ஆள் வரணும். நீங்கள் குரூப்பாக இருந்து ஒரே டைமில் ஒரு ராஜினாமா கொடுத்தால் குரூப் ராஜினாமா. அதுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லாமல் வெறும் ராஜினாமான்னு ஏற்றுக்க முடியாது. சபாநாயகர் என்ன முடிவு எடுக்க போகிறார், அதே நேரத்தில் நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் வேற இருக்குது, ஆளுநர் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க நம்ம பொறுத்துன்னு பார்ப்போம். நம்ம கடந்த நேர்காணலாம் அன்புமணி ராமதாஸ் குறித்து நிறைய பேசியிருக்கோம். ராமதாஸ் வந்து வழக்கை கூட வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இனிமேல் வந்து நாங்கள் 2 பேரும் ஒன்று மண்ணா இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. எப்படி பார்க்குறீங்க? அது வந்து அவங்க நான் வந்து டாக்டர் ஐயா அவர்களை இது மாதிரி ரொம்ப பேட்டியில் வந்து மனமுருகி பேசும்பொழுது உடனடியாக இங்கேருந்து நான் நேராக தைலாபுரம் திட்டத்திற்கு போய்
அவருக்கு ஆறுதல் சொன்னேன். அவர் எனக்கு ஆசீர்வாதம் வழங்கினார். ஆனால் வெளியில் வந்து அங்கேயே ப்ரெஸ் மீட்டில் நான் என்ன சொன்னேன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்களா, நீங்கள் பேசிட்டு வந்தீங்களா, ஏதாவது சொன்னாரா ஐயான்னு கேட்கும்போது, சட்டமன்ற தேர்தல் வரை இருவரும் சேரவே மாட்டார்கள், அதற்கான வாய்ப்பே கிடையாது. சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடன் அவர்கள் இருவரும் சேர்ந்து விடுவார்கள். இது நான் டாக்டர் ஐயாவிடம் நீண்ட காலம் இருந்த அனுபவத்தில் சொல்லுகிறேன். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, இவரை நம்பி தமிழ்நாடு முழுவதும் சென்றார்கள்ல. டாக்டர் ஐயா வந்து தனியாக ஒரு இயக்கம் பண்ணுறாரு, அவர் அன்புமணிக்கு எதிர்ப்பு பண்ணுறாரு. அவங்க யாருமே மறுபடியும் போய் மர்ஜ் ஆகல. இது ஒரு பெரிய வேக்கம் வந்து அப்படியே இருக்குது. அந்த அரசியல் அனுபவம் மிக்கவர்கள், பெரிய வயதானவர்கள், 40 ஆண்டுகள் அரசியல் ஞானம் உள்ளவர்கள், இவர்கள் எல்லாம் அப்படியே இன்றைக்கு இருக்கிறார்கள். பல நபர்கள் என்னை ஃபோனில் தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கிறார்கள். அவங்கள பற்றிலாம் அவர் யோசிச்ச மாதிரி தெரியலையா? அது வயது காரணமா, இல்லை வந்து அன்புமணியை கூட வெளிப்படையாக வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம் செஞ்சிருக்கணும். என்னுடைய சொந்த கருத்து என்னன்னா, அப்பாவோட எப்படி கட்டி அணைத்து அவர் தன்னுடைய தந்தை நிறுவனர், இந்த கட்சியினுடைய நிறுவனர்னு எப்படி கட்டி அணைத்து அந்த பாசத்தை பொழிஞ்சு ஒரு 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 முடிவுக்கு வந்தாரோ, அதேமாரி அவங்க அப்பாவை நம்பி போனாங்கள்ல, அதெல்லாம் ஐயாவை நம்பி தானே போனாங்க. அவர்களை எல்லோரும் இதேமாரி பாசத்தோடு அரவணைத்து இந்த சமுதாய ஒற்றுமைக்காக அவர் பாடுபட்டார்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே அந்த பாட்டாளி மக்கள் கட்சியாகவே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தவர்கள். வேறு இயக்கத்துக்கெல்லாம் போகாமல் பாட்டாளி மக்கள் கட்சியிலேயே நீண்ட காலங்கள் இருந்து, வன்னியர் சங்க காலத்திலிருந்து 40 ஆண்டுகள் டாக்டரோடையே இருந்து பயணம் பண்ணவர்கள். இவர் அப்பாவை எப்படி அரவணைத்தாரோ அதேமாரி அந்த நபர்களையும் தமிழ்நாடு பூரா இருக்கிறவர்கள் எல்லாம் வர சொல்லி அரவணைத்து அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை அவர் கொடுப்பார் என்று நான் நம்புகிறேன். கொடுக்கவில்லை என்றால் அவர் நிறைய பேர் என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவருடைய எதிர்காலம் கருதி அவர்கள் ஒரு முடிவு எடுப்பார்கள். நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பர்ஃபெக்ட் உண்மையிலேயே ஒர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.